வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைடர்மேன் தீம் கேக் தான் பார்க்க போகிறோம். 2 டயர் கேக்ஸு. இதில் வந்துட்டு நம்ம வந்து சங்குப்பூ வச்சு தான் நான் வந்து இந்த க்ரீம் க்ரம் கோட் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி பேஸ் எப்படி செய்கிறதெல்லாம் வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 1/2 kgனா 4 முட்டை, 120 கிராம் மைதா, அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நல்லா எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்து ஒரு டயர் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி வந்து 1 kg பேஸ் ஒன்று, 1/2 kg பேஸ் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு வந்துட்டு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணால் நம்ம குட்டி அந்த நைஃப் மாதிரி வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துடும். நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். அனுபவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹோம் பேக்கர்ஸ்க்கு இது நல்லாவே தெரியும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்பைடர்மேன் தீம் ஸ்டிக்கர்ஸு. அது நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு இன்றைக்கி ஈவினிங் போகும்போது கட் பண்ணிப்பேன். நான் ஸ்டாண்ட் மிக்சர் புதுசாக வாங்கியிருந்தேன். அது நல்லா சூப்பராகவே நமக்கு வந்து அந்த விப்பிங் க்ரீம்லாம் நல்லா பீட் பண்ணி பிளெண்ட் ஆகி கொடுத்துருந்தது. உண்மையாகவே நல்ல ஒரு பிராண்டுன்னு நான் சொல்வேன். நான் வந்து ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து டபுள் கோட்டிங்காக இருக்கிறதுக்காக நான் மறுபடியும் கீழே மட்டும் டார்க்கு ப்ளூவை அப்ளை பண்ணியிருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. எங்கள் அக்கா பையனால எதுவுமே சொல்ல மாட்டான். அதனால் எனக்கு ஸ்பைடர்மேன் வேணும், அது நீ எப்படினாலும் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தான். அந்த மாதிரியே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அங்கே பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே வெளியே எடுத்து வச்சு ஃபைனலாக நான் அங்கே வந்து கேக் செட்டப் இப்படி தான் பண்ணியிருந்தேன். இந்த பாப்பிங் பால்ஸு, அந்த ஸ்பைடர்மேன் தீம் எல்லாமே நான் வந்து நல்லா அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். கிட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேக்கே நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா பையன் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உண்மையாகவே சிம்பிளாக நம்ம வீட்டிலே நம்ம பிடிச்ச ஃப்ளாரில், ராகி ஃப்ளார், எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளாரில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி நம்ம கிட்ஸு நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு என்ஜாய் பண்ண வைக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. எல்லா கிட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. கேக்குமே சூப்பராக வந்திருந்தது. என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு, நெய்பர்ஸ் கிட்ஸ்க்கு எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் கேக் ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்னோடய சேனலில் நான் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் விடாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.